நீங்க எல்லா டயக்ராமும் சூப்பரா பண்ணாலும் இந்த போர்ட்ரேட் மட்டும் உங்களால டிரா பண்ண முடியலையா? ஹவு டு டிரா போர்ட்ரேட் ஃபார் பிகினர்ஸ்ல இன்னைக்கு டே 5. நம்ம எல்லாருமே ஒரு வாட்டியாச்சும் ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட்ல போர்ட்ரேட் டிரா பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். ஆனா அது கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரி வந்திருக்காது. ஸோ அதுக்கு ரீசன் நமக்கு சரியா டிரா பண்ண தெரியாதுன்றது இல்ல, நம்ம சரியா அப்சர்வ் பண்ணலன்றது தான் உண்மையான ரீசன். நம்ம என்னதான் ஐஸ் நோஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி வரைஞ்சாலும் அதுக்கு நடுவில் இருக்க கேப்பை அப்சர்வ் பண்ண மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இதனால தான் நம்ம டிரா பண்ற இமேஜ் அவங்கள மாதிரி இருந்தாலும் பார்க்க ஜாம்பி மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது லூமிஸ் அண்ட் கிட் மெத்தட். ஆண்ட்ரே லூமிஸால கிரியேட் பண்ணப்பட்டது தான் லூமிஸ் மெத்தட். பொதுவாகவே ஹியூமன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அதை பர்சன் டு பர்சன் டிஃபர் பண்ணி காட்டுறது அவங்களோட யூனிக் பாடி பார்ட்ஸ். அதாவது ஒரு சிலருக்கு கண்ணு பெருசா இருக்கும், ஒரு சிலருக்கு சின்னதா இருக்கும். இந்த யூனிக் பாடி பார்ட்ஸ் லூமிஸ் மெத்தட்ல அப்ளை பண்ணாலே நமக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சிடும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா லூமிஸ் மெத்தடை ஒரு ஃபார்முலாவை கன்சிடர் பண்ணிட்டு அந்த ஃபார்முலால நம்மளோட இன்புட் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும்னா மறக்காம அந்த ஃபார்முலாவை ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் கிரிட் மெத்தட்க்கு இது எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் பிகினரா இருந்தாலே உங்களாலுமே கிரிட் மெத்தடை வச்சு ட்ரா பண்ண முடியும்.